ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரிட்ஜை டீப் க்ளீனிங் பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு ஃப்ரிட்ஜை நல்லாவே க்ளீன் பண்ணி சும்மா தொடச்சி விட்டுருந்தேன். சரி, நியூ இயருக்கு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா பொங்கலுக்கு க்ளீன் பண்ணிக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் 2 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி தான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அன்றைக்கே ஊருக்கு கிளம்பி போயாச்சு. திருப்பி வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜோட நிலமை எப்படி தான் இருக்குது. 2 நாள் ஆச்சு. அதுக்கடையில் அதில் குழம்பெல்லாம் கொட்டி அசிங்கமாக போச்சு. வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக தொடச்சி விட்டுருவேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி டீப் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அதுவும் எதுவுமே இல்லாமல் பண்ணாமல் இப்படி ஒரு மாதம் இப்படி இருந்து ஃப்ரிட்ஜ் ரொம்ப கேவலமாயிட்டு. இப்போ அதில் இருக்கிற பொருட்களெல்லாம் எடுத்து மாற்றிட்டு அதில் இருந்த எல்லா ஷெல்ஃபையுமே எடுத்து கழுக போட்டாச்சு. நான் ஃப்ரிட்ஜு பொதுவே எந்த லிக்விடோ எந்த ஷாம்பு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்க டஸ்ட் எல்லாம் ஒரு பழைய துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். அது கழிஞ்சு இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி டஸ்ட் எடுத்து கழிஞ்ச பார்க்கும்போதே ஒரு 50% நல்லா க்ளீனாகவே மாறிட்டு. அப்புறம் தான் இதுக்குள்ளே பார்த்தா நிறைய ஐஸ் கட்டி சேர்ந்துருந்துச்சு. ஏதாவது நமக்கு ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தண்ணி வச்சாலே நிறைய சேர்ந்துடும் கொஞ்ச நாள் கழிஞ்சு. அதில் எதுவுமே வைக்காமல் இருந்து அந்த கீழே இருக்க பட்டனை அமர்த்தி விட்டாலே போதும், க்ளீனாக இருக்கும். சரி, கையோடு அதையும் அமுத்தி விட்டுட்டு நான் உள்ளே எந்த ஒரு சோப்போ லிக்விடோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி லெமன் அந்த மாதிரி ஏதாவது பிழிஞ்சு விட்டு தொடச்சி எடுத்துக்கிடுவேன். நல்லா ஈர துணியில் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கிடுவேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக 5-6 தண்ணியில் முக்கி தொடச்சி எடுத்துக்கிட வேண்டியதான். ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக க்ளீன் ஆயிரும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா ஆளுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல 5-6 வாட்டி அழுத்தி தேய்ச்சோம்னாலே நல்லா க்ளீன் ஆயிரும். இதெல்லாம் நல்லா தொடச்ச அப்புறமா இன்னும் ஒரு 2 தண்ணியில் நான் முக்கி நல்லா தொடச்சி எடுத்துக்கிட வேண்டிதான். இப்போ கடைசியாக ஒன்றும் கூட நல்லா சும்மா வெறும் தண்ணியில் முக்கி ஒன்றும் கூட நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வெளியில் அதே மாதிரி தான் சும்மா வெறும் தண்ணியிலே போட்டு நல்லா தொடச்சி எடுத்தோம்னாலே க்ளீன் ஆயிரும். பையங்க இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே பாட்டு இதெல்லாம் வச்சு அடித்து அது குழியாக அசிங்கமாயிட்டு. அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே கிட்டத்தட்ட 2 மாதத்துக்குள்ள பில்லு நம்ம பே பண்ணி வாங்குவோம்ல, அதெல்லாம் பில்லு இதெல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து மாற்றி தொடச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃப்ரிட்ஜை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டிப்பாக திறந்தே வச்சுருவேன். நல்லா ஏர் நல்லா கேறி இறங்குற மாதிரி திறந்து வச்சுருவேன். அந்த கேப்பில் இதெல்லாம் கழுகி நல்லா காய வைக்கலான்னு சொல்லிட்டு கழுகி நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். இதுக்கப்புறமா ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் இருந்த இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்துச்சு. அதை வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சே கடைசியில் நியூ இயருக்கு முன்னாடி வாங்கிட்டேன். 299க்கு 8 பாக்ஸ் வந்துருந்துச்சு. வர்த்தபுளாக எப்படின்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த பாக்ஸையெல்லாம் சும்மா கழுகி ரொம்ப ஹாஷாக இல்லை, லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சு எடுத்துட வேண்டியதான் வெயிலில் வச்சு. காசுக்கேற்ற ஒர்த்தபிள் தான் நினைக்கேன். பரவாயில்ல, கொஞ்சம் அதோட அடப்பு மட்டும் மூடி மட்டும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி கண்டெய்னருக்கு எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. நல்லா வெயிலாக இருந்ததுனால சீக்கிரமாக நல்லா காஞ்சிட்டு இதெல்லாம் காஞ்ச உடனே அங்கிட்டு நல்லா திருப்பி காய வச்சு எடுத்தாச்சு. 2 நிமிஷத்துலேயே நல்லா வெயிலாக இருந்து வெளியில் நிற்கவே முடியல. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிஞ்சு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த ஐஸ் க்யூபெல்லாம் கரைஞ்சி கீழே வந்துருந்துச்சு. அதுவே ஒரு வேலைக்கு 2 வேலையாயிட்டு. வீடெல்லாம் நல்லா தொடச்சி விட்டு அப்புறமா இப்போ இதெல்லாம் நீட்டாக எடுத்து திரும்பி அடுக்கி எடுத்து வச்சிட வேண்டியதான். இதெல்லாம் வச்ச அப்புறமா இந்த ஃப்ரிட்ஜு கவர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது கூடவே இந்த கண்டெய்னர்ஸ் கூடவே இந்த ஃப்ரிட்ஜு கவர் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப நாளாக வாங்கணுமா வேண்டாமான்னு யோசித்தேன். ஆனால் 160 ரூபாய்க்கு ஓகே பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லை, என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையே நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த பட்டர்ஃப்ளைக்காக தான் இந்த மேட்டை வாங்கினேன். கடைசியில் பார்த்தா வெளியில் கவருக்கு ஃப்ரிட்ஜு கலருக்கும் சேர மாதிரி தெரியல. 2 ஒரே மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் டல் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளார விரிச்சிருக்க மேட்டுக்காக தான் அந்த கவரையே வாங்கினேன். ஓகே, பரவாயில்ல, நீட்டாக இருந்துக்கிடும்னு நினைக்கேன், பூடி பிடிக்காமல். கடைசியில் இன்றைக்கி தான் சந்தையாக இருந்த வேலை முடிச்சு வரும்போது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கையோடு. அதையும் அடுக்கி வச்சாச்சு. ஓகே, பரவாயில்ல. கேரட்டு வெண்டைக்காய் எல்லாம் 1 கிலோ கரெக்டாக பிடிக்கும். ஆனால் அந்த சைஸு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் கண்டெய்னர்ஸ் எல்லாம். ஓகே, பரவாயில்ல, நீட்டாக இருக்கும். ஆனால் சீக்கிரம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அவ்வளோதான், என்னோட டீப் க்ளீன் முடிஞ்சு.